ஹாய் கைஸ், வெல்கம் டு கேனா ஃபினான்ஷியல்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th அக்டோபர். ஸோ இன்றைக்கி லைவ் ட்ரேடுக்கான லாஜிக் என்ட்ரி எக்ஸிட் இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடச்சிச்சு. எந்த இடத்துல பார்த்திங்கன்னா 38,800. ஸோ பேசிக்கலி என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கீழே விழுந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு ரீடெஸ்ட் கிடச்சிருக்கணும். ரீடெஸ்ட்டு தான் இது. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருக்கணும், கீழே வந்து செல் ஆஃப் ஆயிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ரீடெஸ்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? பட் இதுக்கு முரண்பாடாக என்ன நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ விச் இஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38,800 வந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரீக்ளைம் பண்ணிருச்சு. ஸோ அதனால் ப்ராபப்ளி மறுபடியும் மார்க்கெட் இங்கிருந்து இந்த அடுத்த ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஈஸியாக என்ட்ரி எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த இடத்துல நான் எதுவும் பண்ணல. நான் எடுத்த என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த 11:53 11:50 கிட்ட இந்த க்ரீன் கேண்டில் எடுத்த என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த செகண்ட் க்ரீன் வரும்போது நான் வச்சுட்டு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் என்னால் புக் பண்ண முடிஞ்ச ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிச்சு. 60 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயிருக்கு. நியர்லி வந்து 120 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஈஸியாக போயிடுச்சு. பட் நான் 60 பாயிண்ட்ஸ் தான் நான் புக் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீனில் வந்து மறுபடியும் இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம், ஸோ இது வந்து நல்ல பிரேக் அவுட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு மறுபடியும் வந்து ஒரு கால் செட் பொசிஷன் எடுத்தேன், எக்ஸ்பெக்டிங் 39,400. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் மேலே போகலை, அதுக்கு பதில் கீழே வந்துருச்சு. ஸோ நான் ஸ்டாப்பை ஹிட் பண்ண வேண்டியதாக நிலைமை ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ நியர்லி வந்து 2,000 ருபீஸ் லாஸில் ஆகிடுச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் அவுட். ஸோ இது வந்து ஒரு ஐடியல் பிரேக் அவுட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஐடியல் பிரேக் அவுட் ப்ளஸ் இன்னொரு இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன். ஸோ ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் இருக்கும்போது மார்க்கெட் அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமாவது அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஷார்ட் பண்ணிட்டு இந்த ரெட் கேண்டிலுக்கு முடியும் போது நான் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணேன். ஸோ ஓவராலாக வந்து என்னால் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் ஈஸியாக சொல்கிறேன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவைலபிள் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைலபிள் ஃபண்ட்ஸ் வந்து 20,000 தான் ஓவரால் ஃபண்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ 20,000 வந்து நம்மளோட ஐடியா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 10% ஆஃப் அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ 10% வந்து டீசென்ட் அமௌண்ட். ஸோ இந்த 20,000ல் 10% வந்து நமக்கு 2,000 ருபீஸ் கிடைச்சா போதும். ஸோ 2,000 ருபீஸில் வந்து 10% அப்படின்னா மந்த்லி வந்து ஈஸியாக வந்து 10% எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி 3 ட்ரேட் எடுத்தோம். ஃபஸ்ட் ட்ரேடோட என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ட்ரேடோட என்ட்ரி 11:53 எடுத்திருக்கேன் அண்ட் 12:08. ஸோ கிட்டத்தட்ட 39,000 CE நான் அதை தான் எடுத்தேன். ஸோ இந்த என்ட்ரி எக்ஸிட் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11:53 கிட்ட நான் எடுத்திருக்கேன். 11:53 வந்து இந்த மோரலஸ் இந்த கேண்டில் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய என்ட்ரி 380 ருபீஸு. என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த க்ரீன் கேண்டில் கீழே தான் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 62 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸு. டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் தான் நான் டார்கெட் வச்சுருந்தேன். நான் அதிகமாக எதுவும் பண்ணல. ஸோ லைக் இந்த க்ரீன் கேண்டில் கீழே வச்சுருந்தேன். ஸோ 68 பாயிண்ட்ஸ் வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ், என்னோடய டார்கெட் 60 பாயிண்ட்ஸு. பட் மார்க்கெட் வந்து ஒரு நல்லாவே போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து 150-160 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. என்னால் புக் பண்ண முடியல. செகண்ட் என்ட்ரி எடுத்தேன். அதனால தான் சரி இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் மேலே போயிடுச்சு, நம்ம வந்து செகண்ட் என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் என்ட்ரி எடுத்தேன். செகண்ட் என்ட்ரி நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ். அதாவது இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் என்ட்ரி எடுக்கும்போது இந்த இடத்துல நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 540 ருபீஸ் எடுத்திருக்கேன். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த க்ரீன் கீழே தான் வரணும். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து புக் பண்ணி வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 76.38 கரெக்டுங்களா? ஸோ நான் இந்த கேண்டிலில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் டேரெக்டாக வைக்கல, நான் ஃபோர்ஸ் எக்ஸிட் நானே பண்ணிட்டேன் மார்க்கெட்டில். ஸோ அதனால் வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ஸ்டாப் ஹிட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 460 கிட்ட நான் வந்து விற்றேன். கிட்டத்தட்ட 80 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஹிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கவுண்டர் ட்ரெண்ட் எடுத்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து எந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 130 கேண்டில் எடுத்துகிட்டு 2 o'clock கொடுத்துட்டேன். ஸோ 130 கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 130 வந்து இந்த ரெட் கேண்டில். ஸோ இந்த ரெட் கேண்டிலில் கிட்டத்தட்ட 310 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். என்னோடய ப்ரைஸ் வந்து 310 ருபீஸ், ஓகேங்களா? என்னோடய ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் வந்து இந்த ஸ்விங் கீழே நீங்கள் வைக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஸ்விங் கீழே வச்சிங்கனாலே உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வரும். 70 பாயிண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் 70 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வரும். 70 to 80 பாயிண்ட்ஸ் வந்து ஐடியலாக இருக்கிற ஸ்டாப் லாஸ். ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ். என்னோடய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து
என்ன சொல்ல, ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் தான் என்னால் டார்கெட் போக முடிஞ்சுச்சு. நான் எதுவும் பெருசாக இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னால் மார்க்கெட்டில். ஸோ அதனால் சரி 50 பாயிண்ட்ஸே போதும். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி தேவையான ஜஸ்ட் ஸ்கேல்ப் ட்ரேட் மாதிரி புக் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் செட்டப் அண்ட் ஆக்சுவல் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் ஃபாலோ பண்ணோம். இப்படி ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக 1:1.5 அந்த மாதிரி. இப்போ நான் காமிச்ச 2 சைடும், அதாவது சிஇ சைடும் உங்களால் 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி புட் சைடும் உங்களால் ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வால்டிலிட்டி கொடுத்துருக்கு. மேலே போன மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்தனால நமக்கு டீசெண்டான வால்டிலிட்டி அந்த ப்ரீமியமில் இருந்தனால நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு 2 ஸ்விங் இருக்குது ஆக்சுவலி. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து நாளைக்கு பிளான் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்விங் இருக்குது. 39,200க்கு மேலே வந்து மார்க்கெட் ஈஸியாக புல்லிஷ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்விங்கு கீழே வந்து மார்க்கெட் போகும்போது பேரிஷாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர், பை கைஸ்.